சாமி கடவுளே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நானா? உங்களுக்கு தெரியாது? தெரியவில்லை. நான் தான் மூடொரு கண்ணம் முழிக்காது காவல் புரிந்து கொண்டு இருக்கிறேன். ஏங்க யாருங்க அது? ஆமாங்க, மதுரத்தோட காவல் புரிந்து உள்ள உள்ள போங்க. இருந்த போதிலும் சீராக அமைந்திருக்கும் தெய்வீக ராஜசபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். இருந்த போதிலும் நாட்டுக்கு மகாநாடு பெயரை புகழும் சேர்ந்த அழகு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? தெரியாது? தெரியவில்லை. இதுதாங்க தக்காளி சட்னி. இது தக்காளி காடு. தக்காளி காடு என்றால் தாய்நாடு தலைநகரம் மச்சுமா நகரம். ஆமா, மச்சுமா நகரம். ஆமா. எங்கே ஆண்களாக பிறந்திருக்கும் அப்பமார்கள், பெண்களாக பிறந்திருக்கும் அருமை தாய் உள்ளங்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளம் வயது மாணவ மாணவிகள் கடல் அலை போல் காட்சி அளிக்கின்றனர். கடல் அலை போல் காட்சி அளிக்கிறார்கள். எதற்காக, என்ன காரணம், எதை முன்னிட்டு? என்ன காரணம் என்று கேக்குறீங்க? ஆமா. அதாவது தாயம்மன் திருவிழாவை முன்னிட்டு வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் வேண்டுதலை கூத்து விட்டுருக்காங்க. யார் வேண்டுதல் வைத்தவர்? யார்? தெரியாது? தெரியவில்லை. இந்த சாமி இதுல வாய வச்சு பாரு. இத வாசிச்சு பாருங்க. ஒரு மந்திரிக்கு என்ன அழகு? மந்திரிக்கு என்ன அழகு? மன்னன் என்ன சொல்றாரு அது செய்யறதா மந்திரி. ஒரு மந்திரிக்கு வரும் பொருள்களை எடுத்துரைப்பது வேலை. எடுத்து உரைப்பது வேலை. ஆமா, எடுத்துரைப்பையாக. என்ன வந்து இப்ப எடுத்து உரைக்க சொல்றீங்க? நல்லா படிச்சு காட்டுட்டா படிச்சு காட்டுப்பா சாமி. நான் பட்டியாடு வில்லேஜ் கிராமம் சாமி. நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனது இல்ல. பட்டிக்காடு வில்லேஜ் கிராமம். எல்லாமே தெரியுது, எல்லாம் படிக்கலாம். இன்னும் யார் என்றால் முன்னாள் பூசாரி சுப்பிரமணியம் அவர்களும் கமலா அவர்களும் மகன் யார் பரமேஸ்வரி, சௌந்தரராஜன், பார்த்திபன், காந்தாமணி, ராஜு, நித்யன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். இந்த அரங்கேற்ற மேடையிலே இன்றைக்கு நமக்கு அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன என்று வைத்துள்ளார். என்ன நாடகம்? அருமையான நாடகங்க. என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் சிவ புராணத்தில் ஒரு பாவமாக வெளியே வரக்கூடிய மாணவர் தான் அரவான் சண்டை. என்ன சண்டை? மகளவர் தான் அரவான் சண்டை. எப்ப சர்மா இந்த பாப்பா இருக்கு மாட்டேங்கனே சொல்லி இந்த பகவான் சொன்னாருன்னு சொல்லி நம்மள ரெண்டு அடி அடிப்பா. அப்படியா? ஆமா. சரி, ஆசைப்பட்ட அப்படி சாமி. அதனால ஒரு ரெண்டு அடி அடிச்சு போடலாம். சரி. ஏய் ஓட்டு என்னிடத்துல எக்கு தப்பாக பேசினால் நான் அடிக்க மாட்டோம். உன்னை ஆளு வச்சு அடிப்பேன். ஆளு வச்சு ஏசாமி இப்ப இங்க என்ன அடிக்கிறதுக்கு ஆளு வச்சு அடிச்சுட்டேன். ஆமா. இப்ப ஓட்லயே அதே மாதிரி அங்க அடிக்கிறதுக்கு ஆளு வச்சுக்கிறியா இல்ல நீ அடிக்கிறியா? நான் கேக்குறது ரைட்டா தப்பா சொல்லுவா? எனக்கு கோவம் வராது. கோவம் வந்தா அடிக்கலாம் மாட்டேன். நான் வந்து சிரிச்சுக்கிட்டே வேலை விடுறாள். யாஜாமி பின்ன மூஞ்ச ஓமனா அப்படி வச்சுட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே வேலை விட்டா சாமி நல்லா இருக்கும். உன்னை பார்த்து முறைச்சுன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை இன்னும் எங்கெங்கேயே போயிடும். சரி, நான் உன்னை பார்த்து சிரிச்சுன்னு வச்சுக்க, உங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சுச்சு. கொலநாச்சுமா? ஆமா. ஐயோ பொறுத்தனால. ஐயோ சாமி, என்ன கொண்டு போறீங்களா? உங்களை 16 பேரும் கொண்டு போய் மேல சேர்த்து கூத்தாடாதே. நான் மேல போறேன். எல்லாரும் போயிட்டு கோமாளி தான் மேல. அப்படியா? கோமாளி தலை விட்டு கோமாளிக்கிற அப்படி நண்பா சாமி. அப்படி இருந்த போதிலும் இந்த வைத்துள்ள நாடகம் பக்தம் மார்கண்டேயர் பிறப்பு. இந்த நாடகத்திலே வேட விட்டு நான் வந்தபடியா நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். நீ தாரமாக தெப்ப குளத்துக்கு சேர்ந்தவன். நான் எப்படியா பட்டவன்? நீ எப்பேர் பட்டவன்? யாரு? என்னை அருகேறி மூலம் என்று
அருகரி மூலம் கண்டு யாவரும் இப்பொழுது நீ யாருக்கு தெரியாதா என்ன? இல்ல சாமி, அந்த அண்ணா மத்தாளகார சத்தம், இந்த அண்ணா கொலகார சத்தம். இப்ப 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்க. நீ ஒண்ணா சொல்லுவாயா? இல்ல நீங்க ஒண்ணா சொல்லுவீங்களா? சொல்கிறேன். ஹரிஹரி மூலம் என்று என்னை யாவரும் துதி செய்திட நந்தனந்தன் நாராயணன் கோவிந்தன் வெங்கடேசன் பாலாஜி இப்படி பல பேர்களை போற்றக்கூடிய பெயர்தான் திருமூர்த்திகளை ஒரு மூர்த்தியை வழங்கி வரும் எம்பெருமான் மாயவன் கண்ணன். ஓ, திருமந்த கண்ணன். ஆமா யாச்சாமி, திருமந்த கண்ணனா? அந்த அகல முண்டவாயங்கிறது அகில முண்டவாயன். ஓ, அகில முண்டவாயன். ஆமா, இந்த ஒரு காலத்த மாயவன், உலகை இழந்த மாயவன். கண்ண கண்ணன் முண்ட கண்ணங்கிறாங்களே, வெண்ணையை உண்ட கண்ணன். அப்படியே சாமி. ஆமாப்பா, கண்ணா சின்ன கண்ணங்கிறாங்க. சின்ன கண்ணன். ஓ, சின்ன கண்ணன். ஆமா, திருமந்த நாராயணன். இதெல்லாம் என்னுடைய செல்ல பெயர்கள். ஓ, இதெல்லாம் உங்க செல்ல பெயர்கள். ஆமா. இந்த பார்லேஜ் பிசி கேட்டுமா? பார்லேஜ் பிஸ்கட். என்னமா சொன்னீங்க? என்ன பேரு? பாலகிருஷ்ணன். ஓ, பாலகிருஷ்ணன். ஆமா, இப்படி எல்லாமே உங்களுடைய பெயரே. ஆமாப்பா சாமி, திருமந்த கண்ணன் வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக சுப்பிரபாதம் பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? ஓ, என்னுடைய தீவிர பக்தனோடி. ஆமா சாமி. அப்படியா? தினந்தோறும் எனக்கு இந்த கண்ணனை பூஜிக்காமல் சென்றால் ஆமா, நீ போற காரியம் நடக்கிறது இல்ல சாமி. அப்படியா? உன்னை நினைச்சுக்கிட்டு தான் எங்க போனாலுமே உன்னை நினைச்சுக்கிட்டே தான் போறேன். ஒரு பாடல் பாடட்டுமா? இந்த பரந்தாமனை நம்பியவர் கைவிட போவதில்லை. அதனால இப்போ என்ன ஆசை உனக்கு? ஒரு பாடல் பாடுகிறேன். பாடு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருத்தணிகை மலை ஏறி நின்ற சீனிவாசா, ஏழு மலைவாசா, திருப்பதி மலை. திருப்பதி மலை அப்படி சொல்லணுமா? நல்லதான பாருங்க. என்னடாச்சு உனக்கு? அது கேஸ்ட் ப்ராப்ளம் சார். சரி. திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, எங்கும் இருக்கோ ஏகாந்தமூர்த்தி, ஸ்ரீதேவி சுத்தி எஸ்டிடி மூர்த்தி, அமலா பாலு ஆரோக்கிய பாலு, நாவத்த புண்டிய இப்படி பண்ணல எந்த சாமி வர கொடுக்கும்? வாரம் கொடுக்க மாட்டியா சாமி? சாமி,
இருந்தாலும் ஏதோ போனா போகுது. சரி நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாமி. ஏதோ என் வாயில தப்பு தவறா வந்துருச்சு, மன்னிக்க கூடிய குணம் தானே தெய்வத்தின் குணம். ஆமாப்பா. அதனால சாமி உங்களை தேடி நான் போவாத இடம் எல்லாம் வராத கோயில் எல்லாம் சாமி. என்ன சொல்கிறாய்? ஆமா சாமி, இப்படி வாங்க. எதுக்காக? என்ன காரணம்? என்ன காரணம்னு கேக்குறீங்க? ஆமா சாமி, உங்களை பார்க்கலான்னு இங்க இருந்து ஆந்திரா வந்த சாமி. ஓ, திருப்பதி வந்த சாமி. சரி 7 மலைக்கு மேல நின்னுகிட்டு இப்படி கல்லு ஜலியா நின்னுகிட்டு இருந்தேன். ஆமா. அங்கதான் உன்னை பார்க்க முடியல சாமி. அங்கதான் பார்க்க முடியலையேன்னு இங்க இவத்த வந்தனே. இவத்த இங்க முத்தநாய் மட்டும் இல்லைங்க, இங்க ஸ்ரீரங்கங்க. இங்கதானே பேசிக்கிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம். சரி, அங்க வந்து உங்களை பார்த்தேன். அங்கேயும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி? தங்க வெள்ளத்தை தலைக்கு வச்சுக்கிட்டு ஓமனா அப்படி தூங்கணும் அப்படி படுத்துடுங்க சாமி. ஆமா. அதனால அங்கேயும் பார்க்க முடியல, திருப்பதிலயும் பார்க்க முடியல. சரி, இப்ப பாருங்க, இந்த தக்காளி காட்டுல வந்து நீங்க பிரசன்டரா இருக்கிறீங்க. யாரு நம்பரா? வேற கொலகாரரு இல்ல சாமி, பிரசண்டமா இருக்கிறீங்க சாமி. ஆமாப்பா. எங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு பிரசண்ட முன்னாடி காட்சி எழுதி கொண்டிருக்கிறேன். ஆமா சாமி. ஆமா. அதனால சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு சாமி. பக்தர்களுக்கு வரமளிப்பது இந்த பரந்தாமன் வேலை. பரந்தாமன் வேலை. உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு சாமி. என்னிடத்துல வாய்த்திறனை கேளுப்பா. என்ன வரன்னு கேளு சாமி. என்ன வர வேண்டும் சாமி? என் ஊடு சால ஊடு சாமி. சரி, மழை பெஞ்சா அங்கங்க ஒழுவுது. ஆமா, நானே பரம ஏழை. அதனால கூத்தாடுற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த ஊட்ட பழைய ஊட்ட சாலை ஊட்ட இடிச்சு விட்டு ஒரு மெத்த வீடு கட்டினேன் சாமி. சரி, அந்த மெத்த வீட கட்டி ஏன் சாமி நான் பாலு காய்ச்சா ஒரு நல்லது கட்டது பண்ணனா ஏன் சாமி எல்லா வேலையும் செஞ்சு சரி கையாகல வேலை பூசாம விட்டுட்டேன் சாமி. ஐயோ, நானும் 50 மூட்டை சிமெண்ட் கூட எடுத்து போட்டு அடைச்சு பார்த்தேன் சாமி. அது மட்டும் அடைக்கவே முடியாது, விட்டுட்டேன். அந்த வேலை செய்ய முடியலையேன்னு சொல்லி இவன் அந்த வேலை செய்யாத நின்னு போச்சா. இந்த கந்துகாரம் போறான் வர்றான், அதுலயே போறான் வரான் பாக்குறான். ஏண்டா கோமாளி, இத்த சோடு ஊட்ட கட்டி ஏண்டா இன்னும் இந்த வேலையை முடிக்காம பாலு காய்ச்சாது இருக்கிற அப்படின்னு கேட்டானு. நான் சொன்னேன், என்ன சாமி பண்றது, கையில காய்ச்சல கடை கொடுப்பாரு யாரும் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் சாமி. அதுக்கு கந்துகாரன் என்னங்கிறான், நீ ஏண்டா கோமாளி கவலைப்படுற, இந்திரா புறா 50,000 காசு இல்ல சாமி. கந்துகார அப்படி என்கிட்ட கொடுத்தானே, நான் அவனை காய்ச்சி கேட்டனான், காய்ச்சி கொடுன்னு கேட்டனான். இல்ல கையில காய்ச்சல கடன் கொடுப்பாரு யாரும் இல்ல அப்படின்னு தான் நான் சொன்னேன். காய்ச்சி எனக்கு 50,000 கொடுன்னு நான் கேட்டனான். இல்ல அவனா 50,000 காய்ச்ச கொடுத்தான். காய்ச்ச வாங்கணும், வீட்டு வேலைய முடிச்ச பாலும் காய்ச்சினா சாமி. சரிப்பா, பாலு காய்ச்சனதோட தான் சாமி நீங்களா கூத்தாடிவிட்டு எங்க போய் படுக்கிறீங்க? அரண்மனையில போய் நாங்க தூங்குவோம்பா. உங்க அரண்மனையில உங்க வீட்டுல போய் நீங்க தூங்குவீங்க. ஆமா. ஆனா நான் எங்க படுக்கிறேன் தெரியுமா? கம்மங்காடு சோளக்காடு இப்படி காடு காடா படுத்துட்டு இருக்கிற சாமி. என்ன பார்த்து நான் பைத்தியம் தெரியுதா என்ன? ஏன் சாமி? ஏண்டா கண்ணுகாரர்கிட்ட 50,000 கடை வாங்கி வீட்டை கட்டி இருக்கிற, ஏன்டா வீட்டு கட்டி எப்படி காடு கடை போய் படுத்து? ஓ, நல்ல மெத்த கூட கட்டிவிட்டு ஏன் போய் கம்பங்காட்டுல கரும்பு காட்டுல சோள காட்டுல இப்படி போய் படுக்கிற அப்படின்னு கேக்குற. ஆமா சாமி, இந்த கந்துகாரர் இருக்கிறானே 6 மணி ஆனா போதும் உம்மளவக்கா பைக் எடுத்துக்கிட்டு இல்லைங்க யமகா பைக் எடுத்துக்கிட்டு நேரா 6 மணிக்கு வாட்சில வந்து நிறுத்திக்கிட்டு, சரி டே கோமாளி கந்து காய்ச்சி கொடு, டே கோமாளி கந்து காய்ச்சி கொடு அப்படின்னு கேக்குறானு சாமி. கொடுத்த காசு கேட்க மாட்டான். ஏன் சாமி? நான் காய்ச்சி காட்டினா இல்ல அவனைத்தானு கொடுத்தான். ஏன் சாமி? அதனால இப்ப என்ன பண்ணுது தெரியுமா? காய்ச்சி கந்து வாங்கணும் பாரு மகராசன் நானு. நான் நல்லா இருக்கணும். மகராசனையும் நல்லா இருக்கணும். மகராசன் கந்து வாங்கணும், நான் நல்லா இருக்கணும். சரி, கந்து கொடுத்தான் பாரு கந்துகாரன், அவன் செத்து போயிரணும் சாமி, செத்து போயிரணும் சாமி. எப்படி பாருங்க நியாயம்? அது எப்படி? கடன் கொடுத்தவன் செத்து போயிடணுமா? கடன் வாங்கினே மகராசன் நல்லா இருக்கணுமா? அது சும்மாலாம் சாகக்கூடாது. 6 மணி ஆனா போதும் எங்க ஊர் வழியா பால் லாரி ஒண்ணு போகுது சாமி, அந்த பால் லாரியிலே அட்டுப்பட்டு சாவணும் சாமி. ஏண்டா அவன் சாவறது முடிவாகி போச்சு, அவன் எப்படி செத்த உனக்கு என்னடா? அது ஏன்னு கேளு. பாம்பு கடிச்சு செத்தாவோ இல்ல பால் லாரியில குடிச்சு செத்தாவோ 3 நாள் கழிச்சு தான் பால் ஊத்துறாங்க. சரி, பால் லாரியில அடிப்பட்டு செத்தானா மொண்டாடி புண்டவாடிக்கு அப்பயே பால் ஊத்திப்பலாம் சாமி, பால் காய்ச்சி மீதி. சரி சரி சரி. அதனால சாமி அந்த கந்துகாரன் செத்து போயிடணும். 2வது நம்ம பாரு, நம்ம குழலுகாரர் இருக்கிற அப்படியே குழலுகாரரு அந்த ஆளுகிட்ட இல்ல
நம்ம கொடலகாரர் இருக்கிற அப்படியே ஆமா அவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் சீட்டுக்கு பத்தலன்னு காசு வாங்கி போட்டான். சரி அதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப ஒரு மாசம் ஆகி போச்சு. காஜி குர்ரா கோமாளின்னு கேட்டு பார்த்துட்டு இப்ப வாத்தியார் கிட்ட இப்ப 4 இப்ப 4 நாளா வாத்தியார் கிட்ட நாயம் கட்டுறா அப்படி. சரி சரி அந்த கந்துகாரன் எப்படி சேர்த்தானோ அப்படியே நம்ம கொடலகாரன் சேர்த்து போயிடணும். அவரெல்லாம் கொண்டு போட்டு எப்படா கூத்தாருது டேய் எல்லாம் பெரிய மனுஷனா பாவம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். 10 வருஷத்தினால இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு. இறந்த மனிதனும் அப்படி இல்லைன்னா நீ ஒரு 10,000 கூட நீ செத்து போய் இல்லைன்னா நீ வந்து அந்த கந்த கட்டிவிடு. இல்ல நீ ஒரு 5000 கூட நீ செத்து போயிடுவா. அதுல 5 பைசா கூட கட்ட பண்ண போறேன். எப்படி ஆழ்வாரே இவனாட்டுப்பா ஆழ்வாரே இறந்த மனிதனும் என்னுடைய பெயர் கண்ணனால் இருந்தாலும் இந்த கண்ணனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் எனது அன்பு தாய் தந்தை யாரு சொல்லுங்கள். நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் யாருக்கு? யுகங்கள் இருப்பது 4 யுகம் 4 யுகம். ஆமா தெரியுதா மகாபாரத கலியுகம். ஆமா தெரியுதா தெரியலையா கலிதா என்னடா தெரியுதா இருக்கிற நீ தானே சொன்ன தெரியுதா தெரியலையா கலிதா கலியுகம் தெரியுதா மகாபாரத கலியுகம். அவர் நேரம் ஆகட்டும் இருவாங்க. எல்லாம் வர்றது கறி குழம்பு இப்ப சொல்லுங்க யுகங்கள் 4 யுகம். இந்த 4 யுகத்திலே கிரையதா முதல் யுகத்தில் நான் என்னென்ன அவதாரம் எடுத்தேன். என்னென்ன அவதாரம்? தனிக்கடிமை ஒருத்தர் தமிழ் சோழன் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல சொன்னாங்களா? எப்பறம் வேணும் ஒண்ணு சொல்றது கொடுத்துடா பையா. இதை கூட எடுத்துட்டு போக கூடாதா? இதை மறைஞ்சு வச்சா கூட இந்த சாமி எப்படி போன கண்டாட்டுக்குது. ஞானக்கண். ஓ ஞானக்கண்ல கண்டுபிடிச்சு விட்ட. ஆமா கொடுத்துருவோம். சரி என்னன்னா சொல்லுங்க. நான் முதல் யுகத்தில் என்ன அவதாரம் எடுத்தேன். என்னென்ன எனக்கு முதல் யுகத்தில்
முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஓ மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஆமாப்பா. ஏன் சாமி மீன் அவதாரம் எடுக்கக்கூடிய காரணம் என்னங்க? சோமுகாசுரனாகப்பட்டவன் வேதங்களை களவாடி சென்று ஓ வேதங்களை திருடி கொண்டு போய் விட்டான். கடலுக்கு அடியில் புகுந்து கொண்டான். ஓ கடலுக்குள்ள புகுந்து விட்டான். அவன் எப்படியாப்பட்ட வரத்தை பெற்றவன்? எப்பேற்பட்ட வரத்தை பெற்றவன்? இரவிலும் தூங்காமல் பகலிலும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவனால் மட்டுமே எனக்கு அழிவென்ற வரத்தை பெற்றான். இருக்கக்கூடிய ஜீவன்கள் எதனாலையும் அழிவில்லா வரத்தை பெற்றான். ஓ வரத்தை பெற்று விட்டான். நீ சொல்லு பார்க்கலாம். நைட்லயும் தூங்காம பகல்லையும் தூங்காம இருக்கக்கூடிய விலங்கு என்னது? நைட்லயும் தூங்காம பகல்லையும் தூங்காம இருக்கிறான் ஒரே உயிரினும். யாஜாமி யாருன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. யாருப்பா? ராத்திரிலயும் தூங்காம பகல்லையும் தூங்காம இருக்கிற ஒரே ஜீவன் என்ன ஜீவன் தெரியுமா? நாங்க மண்ணால காரணம். ஏண்டா என்ன காரணம்? நைட்ல கூத்து வந்துடுறான், பள்ளிக்கூடம் போயிடுறான். ஆமா ராத்திரில பாரு இப்ப மத்தால அடிக்கிறானா விடிஞ்சா பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறோம். சரி காலையில ஆனா காய்ச்சி 2000 வாங்கிட்டு போறோம். பள்ளிக்கூடம் போறோம் போய் சந்து கடியா போய் குடிச்சுதான் ஆளுந்தே சொல்லுங்க தெரியல. கை வேலை அதிகங்க. உழைப்பு அந்த மாதிரி. ஆமா கை வேலை அதிகம். அதைத்தான் நானும் சொல்றேன் நண்பா. அப்படி இரவுல தூங்காம பகலில் தூங்காம இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஆமா சரிங்க. மீன் பாரு செத்து காஞ்சி கருவாடா போனா கூட அந்த கண்ணு தொடர்ந்துதான் இருக்கும். ஆமா சாமி ஆமா. ஏன்னா அது கண்ணுக்கு வந்து இமை இல்லை. இமை மீனுக்கு கண்ணு இருக்குது. ஆமா ஆனா அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இமைகள் கிடையாது. ஆமா ஆமா. அதனால மீன் சொல்லக்கூடிய மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள் புகுந்தேன். அந்த சோமுகனை மடித்தேன். சரி வேதங்களை மீட்டு வந்தேன். சரி இது முதல் அவதாரம். அதன் பிறகு இரண்டாவது கூர்மம் வாமனன் பரசுராமன் நரசிம்மன் இப்படி சொல்லக்கூடிய கிரீத முதல் யுகத்தில் 6 அவதாரம் எடுத்து முடித்தேன். சரி இரண்டாவது கிரீத வரைந்த திரீத யுகம். கிரீத யுகத்திலே யாருக்கு மகனாக பிறந்தேன்? யாருக்கு? உடனே அயோத்தி மகனுக்கு ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கும் கோசலை கைகையை சுமந்திரி என்று சொல்லக்கூடிய தாய்மார்களுக்கு நான் 4 மகனாக பிறந்தேன். ஓ 4 மகனாக ராமச்சந்திரமூர்த்தியாகவும் லட்சுமண பெருமாளாகவும் பரதன் சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 2 பாலகர்கள். ஓ மொத்தம் 4 பேராக பிறந்தேன். மொத்தம் 4 பேரே பிறந்திருக்கிறீங்க. மூன்றாவது சுபாவரத யுகம். வடமதுரை ஆண்டு வரக்கூடிய வசுதேவ மன்னனுக்கும் போறா 8ஆம் போர் கண்ணனாக யாசாமி சிறைச்சாலையில் பிறந்தேன். இந்த ஸ்ரீ கண்ணன் எட்டி வச்ச ஊடெல்லாம் குட்டி தேவரா இருக்குமே. எதுக்கு 8ஆம் போர் போறதா? எட்டி வச்சு ஊர்ல எட்டி இப்படி அட்டி எடுத்து வச்சா அந்த ஊட அன்னைக்கு கொலநாது மாதிரி போயிருமே. அன்பா ஓய் பெரியவங்க சொன்ன பழமொழி பொய்யாவும் போறதில்ல. ஆமா ஆமா. இன்னும் சில பல பழமொழி எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. எப்படி தெரியுமா? 8ஆம் போர் பிறந்த 8 வயசு உள்ள குடிச்சவன்னு சொல்றல. ஆமா அதே 8ஆம் போர் பிறந்த ஒரு ஆண் மகனும் 8ஆம் போர் பிறந்த ஒரு பெண் பிள்ளையும் திருமணம் செய்து வச்சு பாருங்க. 8 எத்தனை? 16 செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்வாங்க. அதே முண்டியாட்ட வாக்க ஏண்டா அதுதான் ஓடாது. அப்படி பிறந்திருந்தாலும் கடைசியாக கலியுகம் நாளை அதர்மம் பெருகும் பொழுது எடுக்க இருப்பது கல்கி அவதாரம். இருந்த போதிலும் இந்த கண்ணன் எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய நாடு எனக்கு என்ன வேலை? மாநிலங்களையும் அசுரர்களையும் தேவர்களையும் அனைவற்ற பேருக்கும் நண்பா சாமி அவர்கள் பாவத்தை செய்தவராக இருந்தால் அவர்களை அழிப்பது என்னுடைய வேலை. சரி இந்த கண்ணனின் வேலை. இருந்த போதிலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? எனக்கு திருமணமானதா என்ன சொல்லுங்க நண்பா. சாமி நீ மத்தவங்கள பார்த்து நீ யாரை கல்யாணம் பண்ண கேட்கலாம். ஆனா என்ன பார்த்து நீ எத்தனை பேர் கல்யாணம் பண்ண கேளுப்பா. என்ன சொல்றீங்க? எத்தனை 1 2 எத்தனை பேர் கல்யாணம் பண்ணீங்க? 1 2 இல்ல 2 10 எத்தனை பேர் கல்யாணம்? சொல்லுங்க. எத்தனை பேருங்க? எத்தனை பேர் திருமணம் செய்து? எத்தனை பேரு? 14108 மனைவிமார்கள். அடே சாமி 16118 கொண்டாட்டியா?
16,108. 108. ஆமா. ஓ நான் தான் பார்த்து அதிகமா சொல்லிட்டேன். ஏன் சாமி? அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாவே அதே பெருசு ஒருத்தியவே அடக்க முடியல எங்களால. அப்படியே மீறி போனா கூட ஒரு 2 3 இல்ல மீறி போனா ஒரு 7 கூட கல்யாணம் பண்ணலாம். சரி. ஏன்னா 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு போனா கூட 7 நாளைக்கு 7 பேத்துக்கிட்டு போலாம். சரி. ஆனா நீ 16,108 பேத்த கல்யாணம் பண்ணிக்கிறிய என்ன ஊருக்கு லாட்ஜ் நடத்தி விட்டு வாங்கிட்டு என்ன பார்த்து எப்பறம் நீ என்ன டெண்டர் எதுனா விட்டுக்கிறியா? எவ்வளவு வருமானம்? அப்படி அல்ல. நீ திருப்பதி போயிருக்கிறியா? ஆமாங்க. திருப்பதி போனீனா அங்க எனக்கு தினமும் கல்யாணம் நடக்கும். தினமும் கல்யாணமா? அப்படி தினமும் திருமணம் செய்வதாலே எனக்கு நித்திய கல்யாணம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஓ நித்திய கல்யாணன். ஆமா என்று ஒரு பெயரும் உண்டு. 16,108 பெண்மணிகளை எப்படி திருமணம் செய்து எப்படி பிரார்த்தனை ஆண்டவருக்குரிய நரகாசுரனாகப்பட்டவன் 16,108 பெண்மணிகளையும் சிறையிடத்தை சென்று அவனுடைய ஆற்றிலே சிறை வைத்தான். அப்படி 16,100 பெண்மணிகளும் என்னை கண்ணா பிறந்தாவை என்று சோத்திரம் செய்தனர். சோத்திரம் செய்கின்ற பொழுது பிரார்த்தனை சென்றேன். அந்த சோமகனை நரகாசுரனை மடித்தேன். அந்த 16,100 பெண்களையும் சிறை மீட்டு அப்படி சிறை மீட்டு வந்து இந்த கண்ணனுடைய புல்லாங்குழல் இசைக்கு மயங்கிய அந்த 16,100 பெண்மணிகளும் இந்த கண்ணன் மீது காதல் மோகம் கொண்டனர். ஓ காதல் மோகம் கொண்டார்கள். ஆமா. சரி. ஆசைப்பட்டா அக்கணமே சேரணும். ஓ இல்லை என்றால் அதோட போகும் வேறு எதுவும் இல்ல. அப்படி 16,100 பெண்மணிகளும் என் மீது காதல் மோகம் கொள்ள சரி அவனை திருமணம் செய்து ஆசை மனைவிகள் 8 பேரு. அதிலே எனது சிறந்த மனைவிகள் பாமா ருக்மணி. ஓ பாமா ருக்மணி. ஆமா. சரி. அப்படி மனமுடித்திருந்தாலும் இன்றைக்கு என்ன வேலை தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தேவர் அனைவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆமா. தேவர் சபைக்கு வரவழைப்பதற்காக. அதனால இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? தேவர் சபை போக வேண்டும். தேவர் சபை புறப்பட வேண்டும். புறப்பட போகலாம். புறப்படுங்கள். சபையர்களே, ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் தேவலோகம் செல்ல அதே சமயத்தில் இப்பொழுது சத்தியலோகத்தை ஆழ்ந்து வரக்கூடிய யாரு? குருமாவா? இல்ல புரோட்டாவா? பிரம்மதேவன் சபை தருவார். அவரால் மற்ற விஷயம் என்னால்